கன்னியாகுமரி அருகே மது போதையில் நண்பனை கல்லால் அடித்து கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். இளந்தையடி விளை பகுதியைச் சேர்ந்த தனேஷ் என்பவர் தனது நண்பர்களான ரகுபாலன் மற்றும் திவாகர் ஆகியோருடன் மது அருந்தியுள்ளார். அப்போது மது போதையில் இவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் தனேஷை அவரது நண்பர்களான ரகுபாலன் மற்றும் திவாகர் சேர்ந்து கல்லால் அடித்து கொலை செய்தனர். இந்த சம்பவத்தில் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே மனைவியை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்ய முயன்ற கணவனை போலீசார் கைது செய்தனர். சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மது குடித்துவிட்டு அடிக்கடி மனைவி சங்கீதாவிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் மீண்டும் தகராறு ஏற்படவே ஆத்திரமடைந்த ஆறுமுகம் கடப்பாறையால் மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல்லில் வீடு நிலத்தை உறவினர்கள் அபகரித்துக் கொண்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் குழந்தையுடன் சேர்ந்து தம்பதி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீரக்கல் கூத்தம்பட்டியைச் சேர்ந்த கணபதி என்பவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது பூர்வீக சொத்துக்களை உறவினர்கள் தர மறுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த கணபதியின் மனைவி வீரம்மாள், அவரது மகன் பாலமுருகன் மற்றும் மருமகள் பரிமளா ஆகியோர் திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலக வாயிலில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.